யுவர் ஆனர், போலீஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. என் கட்சிக்காரங்களை அடித்து உதச்சி துன்புறுத்தி பலவந்தப்படுத்தி எழுதி வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை யுவர் ஆனர். கொலை செய்யப்பட்டதா சொல்லப்படுற கவிதாவோட டெட் பாடி இது வரைக்கும் கிடைக்கல. அதனால இவங்க குற்றம் செஞ்சதுக்கான நிரூபணம் எதுவுமே இல்லை யுவர் ஆனர். எனவே இவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கணும்னு உங்களை தாழ்மையா கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர். மை லார்ட், மிஸ்டர் துரை அந்த ஏரியால மிகப்பெரிய ஆள், பெரிய அந்தஸ்துல உள்ளவர். அது மட்டும் இல்லை யுவர் ஆனர், அவரோட ஜாதி சங்கத்துல அவர் ஒரு முக்கியமான ஆள். இவங்களுக்கு ஜாமீன் கொடுத்தீங்கன்னா சாட்சிகளையும் ஆதாரங்களையும் அளிக்கிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஆகவே இவங்களுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். குற்றம் சாட்டப்பட்டவர் பிரபலமானவர் என்ற ஒரே காரணத்திற்காக அவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்ற வாதத்தை ஏத்துக்கவே முடியாது யுவர் ஆனர். ஏனெனில் கொலை நடந்ததா இல்லையா என்பதற்கு முக்கியமான சாட்சி அந்த பெண் கவிதாவோட டெட் பாடி. அது கிடைக்கிற வரைக்கும் நாம எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது யுவர் ஆனர். அதனால தயவு செஞ்சு இவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், இன்னைக்கு நாட்டில் நடக்கிற பல அநியாயங்கள் பணக்காரங்களால தான் நடக்குது. இருந்தாலும் நாம அந்த விஷயத்துக்கு போகல. துரை பணக்காரரா இருந்து யாரோ ஒருத்தரை கொலை பண்ணல, தன்னோட சொந்த மருமகளையே கொலை பண்ணியிருக்காரு. கொலை செய்யப்பட்ட பெண்ணே காவல்துறை உதவி எண்ணுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி என் மாமனார் மாமியார் என் புருஷன் 3 பேரும் சேர்ந்து என்னை கொலை பண்ண போறாங்க, என்னை வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இதுல விசாரிக்கிறதுக்கு கூட எதுவுமே இல்லை. நீங்க இந்த ஒரு விஷயத்தையே ஆதாரமா எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு தண்டனை வழங்கணும் யுவர் ஆனர். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். ஏதோ ஒரு அனாமத்து கால் வந்தா அது கவிதா தான் பண்ணாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? கண்ட்ரோல் ரூமுக்கு வந்த கால் துரை வீட்ல இருந்து தான் வந்திருக்கு. துரை வீட்ல இருந்து வந்ததுன்றது ஓகே, ஆனா அதை கவிதா தான் பண்ணாங்கன்றதுக்கு என்ன சாட்சி? வேற யார் வேணாலும் பண்ணிருக்கலாம் இல்லையா? ஒரு அனாமத்து போன் காலை வச்சு யாரையும் குற்றவாளியின் குற்றம் சாட்ட முடியாது யுவர் ஆனர். அதனால எனது கட்சிக்காரர்களுக்கு ஜாமீன் வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். மை லார்ட், எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்ற மாதிரி அது அனாமத்து காலா இருக்கலாம். ஒருவேளை அதை பண்ணது கவிதாவா இருந்துட்டா? அது கவிதாவா இல்லையான்னு தீர்மானம் பண்ண போலீஸ் சைடுல இருந்து சில ரெக்கார்ட் சப்மிட் பண்ண வேண்டியதா இருக்கு. அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். இவங்களை வெளியில விட்டா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாட்சியங்களை கலைக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, இவங்க 3 பேரும் கொடுக்கிற வாக்குமூலம் ரொம்ப முக்கியம். ஆகவே யுவர் ஆனர், இவர்கள் மூவரையும் போலீஸ் கஸ்டடியில் 15 நாட்கள் வைத்து விசாரிப்பதற்கு அனுமதி அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இவர்கள் மூவரையும் 10 நாட்கள் ரிமாண்ட் செய்கிறேன். அத்துடன் 2 நாட்கள் போலீஸ் கஸ்டடியில் வைத்து விசாரிக்க அனுமதி அளிக்கிறேன். The court is adjourned. கிளம்புங்க. கவலைப்படாம போங்க. வாமா, கான்ஸ்டபிள் அவங்களை கூட்டுவாங்க. வாங்க.
வாங்க எங்கங்க சார், குமார்? வாங்க. ஒரு நிமிஷம். அண்ணே அண்ணே இதை வந்துட்டேன். இதை வந்திருக்காருண்ணே. வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க. எங்கங்க கவிதா? ஒரு நிமிஷம் ஜோதி கூட்டு வா. சரிண்ணே. கவிதா, ஆ அப்பா வந்திருக்காருமா. அப்பாவா? கவிதா, ஓ அம்மா. கவிதா, உனக்கு ஒன்னாவலியப்பா, நீ நல்லா இருக்கல்ல? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படிப்பா இருக்க? எப்படியோ தப்பிச்சிட்டப்பா. அந்த கொலைக்காரன் கிட்ட தப்பிச்சிட்டேன். அழாதப்பா. அப்பா சாரிப்பா. உங்க பேச்ச கேட்காம நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. வேண்டாம்மா, விடுமா. நீ என்ன வேணும்னாமா செஞ்ச? புரியாம செஞ்சுட்ட. அப்பாக்கு உன் மேல கோவம்லாம் இல்லம்மா. நீதான் வந்துட்டல்ல, எனக்கு அது போதும்மா, அது போதும். போலீஸ் கிட்ட தகவல் வந்ததும் அப்படியே நொறுங்கி போயிட்டம்மா. எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அப்படியே அந்த கொலைகார கும்பல சுட்டு பொசிக்கணும் தாம்மா போனேன். அதுக்குள்ள குமார் கிட்ட போன் வந்துச்சுமா. அப்பா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன்ப்பா. இதோட அவங்களுக்கு பெரிய தண்டனையை வாங்கி கொடுப்பேன். என்னம்மா, கன்னத்துல கையில எல்லாம் அடிபட்டிருக்கு. அவங்க ஏதோ பண்ணிட்டாங்களாம்மா? இல்லப்பா, இது நானா கிழிச்சுக்கிட்டதுதான். என்னம்மா சொல்ற? சார், அதை ஏன் கேட்குறீங்க? உங்க பொண்ணு பயங்கரமான ஆளு. நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன். திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணே நான் துறை வீட்டுல இருந்து தப்பிச்சு வரணும், உடனே வண்டி அனுப்புங்க, கூடவே ஒரு டாக்டர் அனுப்புங்கன்னு சொல்லுச்சு. எனக்கு விஷயமே புரியல. ஆமாப்பா, துரை கிட்ட குமாரனை நல்லா வசமா மாட்டிக்கிட்டாருன்னு தெரியும். ஆனா அவங்க அதை வச்சுக்கிட்டு என்ன மாதிரி திட்டம் போடுறாங்கன்னு தான் எனக்கு தெரியாம இருந்தது. சுந்தரி அம்மாக்கு சொத்தை கொடுக்காம இருக்கிறதுக்கு ஏதோ பிளான் பண்றாங்கன்னு தெரியும்பா. எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் வெயிட் பண்ணேன். ஒரு கட்டத்துல நானும் தேன்மொழியும் பேசினத அந்த பொம்பளை கேட்டுட்டாப்பா. அதுக்கப்புறம் என்ன அவங்க வேற மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. அவங்க சுயரூபம் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலேயும் அவங்க இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் கிளம்ப முடிவு பண்ண. ஆனா சும்மா வந்துட்டா அப்புறம் உங்க பொண்ணுன்றதுக்கு அர்த்தம் இல்லல்லப்பா. அதான்ப்பா நான் ஒரு ஐடியா பண்ணேன்.
குமார் சாருங்களா? ஆமா, நீங்க? சார், நான் தேவேந்திர பொண்ணு கவிதா, துரையோட மருமக. சொல்லுமா. சார் சார், நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்னை இங்க கொலை பண்ண போறாங்க. என்னம்மா சொல்ற? ஆமா சார். சரி சரி, நீ பயப்படாத. துரை வீட்டில் தானே இருக்க. இரு, நான் இப்போ போலீஸோட வரேன். ஐயோ சார், நீங்க போலீஸ் கிட்ட எல்லாம் போக வேண்டாம். நான் சொல்றத மட்டும் கேளுங்க சார். சொல்லுமா. சார், என்ன சார் நீங்க உங்களை சுந்தரி அம்மா வீட்ல தெய்வ மாதிரி நம்புறாங்க. ஆனா நீங்க அவங்களுக்கு போய் துரோகம் பண்ண பாக்குறீங்களே. இல்லம்மா, அது என்னன்னா வந்து சார், நீங்க பண்றது நல்லாவா இருக்கு? என்னம்மா பண்ண முடியும்? நான் ஒரு இக்கட்ல மாட்டிக்கிட்டேன். தெரியும் சார், நீங்க ஏதோ பிரச்சனையில இருக்கீங்கன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அது என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனையை நான் கிளியர் பண்றேன். துரை கிட்ட ஒரு செல்போன் இருக்கு. அந்த செல்போன்ல நான் லஞ்சம் வாங்கின வீடியோ கிளிப் இருக்கு. அதை வச்சு தான் அந்த ஆள் என்ன பயமுறுத்திட்டு இருக்கான். இப்ப அவனுக்கு எதிரான சொத்து கேஸ்ல அவங்க அம்மாவை சாட்சி சொல்ல விடக்கூடாதுன்னு என்ன உதவி பண்ண சொல்லி கேட்டான். சார், இப்ப அந்த போன் உங்களுக்கு கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த துரை கண்ணுல விரலை விட்டு ஆட்டிடுவேன். அதான் சார் எனக்கும் வேணும். சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. கரெக்டா 15 நிமிஷம் கழிச்சு துரை வீட்டு முன்னாடி ஒரு டாக்டரோட வந்து நிக்க முடியுமா? டாக்டரோடவா? என்னம்மா சொல்ற? சார், நான் சொல்றத மட்டும் செய்யுங்க சார். நான் அந்த வீட்ல இருந்து தப்பிச்சு வர போறேன். ஆனா நீங்க வரப்போ ஒரு டாக்டரோட வரணும். அப்போதான் என் உயிரை காப்பாத்த முடியும். இங்க பாருமா, இந்த பாரு, விபரீதமா எதுவும் பண்ணிடாத. சார், நீங்க தைரியமா வாங்க சார். 15 நிமிஷத்துல வந்துட முடியும்ல? 10 நிமிஷத்துல வந்துடுறேம்மா. சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். சரி. ஜோதி,